ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேத்ஸ் இருக்கக்கூடிய சாப்டர் 7, அதாவது அளவியல்ங்கிற சாப்டர்ல மென்சுரேஷன்ங்கிற சாப்டர் இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் சொல்றேன். அதுல எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ். அது இல்லாம ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் சொல்ல போறேன் அதனுடைய சொல்யூஷனோட. இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். எடுத்துக்காட்டு 7.1. இது ஆகஸ்ட் 2022 கேட்டிருக்காங்க. ஜூலை 2024 கேட்டிருக்காங்க. ஒரு உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வளைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய தீர்வு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கிவன் டீடைல் எழுதணும். உயரமும் அடிப்புற ஆரமும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உயரத்தை என்னன்னு எடுக்கணும்னா ஹெச். உயரம் ஹெச் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஆரம் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆரத்தை ஆர்னு எடுக்கணும். ஆரம் ஆர் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 14 சென்டிமீட்டர். நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த உருளை வடிவ பீப்பாயோட வளைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வளைபரப்பு கண்டுபிடிக்கலாம். உருளை வடிவ பீப்பாயின் வளைபரப்பு. ஸோ வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் வளைபரப்போட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πr சதுர அலகுகள். இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 இன்டூ பையோட மதிப்பு 22/7 இன்டூ ஆரோட மதிப்பு 14 இன்டூ ஹெச்சோட மதிப்பு என்னன்னா 20. இப்ப 7 14 கேன்சல் பண்ணீங்கன்னா 2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 22 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 44. அது கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 88. 88 20 பெருக்குங்க. 2 8 16. மீதி 2 8 16 17. இதோட விடை என்ன? 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் என்னுடைய வளைபரப்புக்கான ஆன்சர். அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா இதே ஃபார்முலால ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் பிளஸ் ஆர் போட்டீங்கன்னா பாருங்க 2πr 2πr ஹெச்சுக்கு பதிலாக ஹெச் பிளஸ் ஆர் போட்டீங்கன்னா மொத்த புறப்பரப்போட ஃபார்முலா கிடைக்கும். இதுலயே அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 14 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 20 பிளஸ் ஆரோட மதிப்பு 14. 14 கேன்சல் பண்ணீங்கன்னா 2ன்னு வரும். ஸோ என்ன வரும்? 2 இன்ட்டு 22 இன்ட்டு 2 இன்ட்டு 20 பிளஸ் 14 34ன்னு இருக்கு. இப்போ இது பூரா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 88 கூட 34 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிபிள் என்ன? 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறத இதோட ஆன்சர். இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. செகண்ட் சம் என்னன்னா பயிற்சி 7.1ல ஃபர்ஸ்ட் சம்மா இருக்கக்கூடிய சம்ம. இதுவும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022லயும் ஏப்ரல் 2023லயும் 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட் சம்ம. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது சம்டைம் 2 மார்க்லயும் கேட்பாங்க, 5 மார்க்லயும் கேட்பாங்க. ஒரு உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வளைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உருளையின் ஆரம் மற்றும் உயரத்தை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஆர் மற்றும் ஹெச் எடுத்துக்கணும். உருளையின் ஆரம் மற்றும் உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ உருளையின் ஆரம் மற்றும் உயரம் முறையே என்னன்னு எடுத்துக்க போறோம்? ஆர் ஹெச் என்க. இப்போ இந்த ரெண்டுக்குள்ள விகிதம் தான் 5:7 கொடுத்துருக்காங்க. ஸோ R/H ஈக்குவல் டு 5:7 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விகிதமா கொடுத்தாங்கன்னா இது ஆறுங்கிறது 5ஓட மடங்காவும் ஹெச்ங்கிறது 7ஓட மடங்காவும் இருக்கு. அது என்ன மடங்குன்னு தெரியுங்க. நம்ம ஜென்ரலா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ R ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம்னா 5x, ஹெச் ஈக்குவல் டு 7xன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்க என்ன மதிப்பு வேணாலும் பிரதியிடலாம். ஸோ 5இன் மடங்கு, இது 7இன் மடங்கா இருக்கு. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? வளைபரப்பு ஈக்குவல் டு 5500 சதுர சென்டிமீட்டர்னு எடுத்திருக்காங்க. ஸோ வளைபரப்பு ஈக்குவல் டு 5500 சதுர சென்டிமீட்டர்னா வளைபரப்போட ஃபார்முலா எழுதி 5500ன்னு எழுதிக்கலாம். சுருளை தானே. சுருளையோட வளைபரப்பு ஃபார்முலா என்ன? 2πrh ஈக்குவல் டு 5500. இப்ப மதிப்பை பிரதியிடுங்க. 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு என்னன்னா 5x, ஹெச்சோட மதிப்பு என்னன்னா 7x ஈக்குவல் டு 5500ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 7ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. மீதி எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10. 22 இன்டூ 10 220 வந்துருது. இல்லையா நீங்க மல்டிப்ளையே பண்ணாம இதெல்லாம் அந்த சைடு கொண்டு போய் கூட நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். 10 இருக்கு. 2 இன்டூ 22/22 இன்டூ 5 இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5500ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுல எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட் சைட்லயே வச்சுட்டு
இது எல்லாம் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா எல்லாமே வந்து 2ங்கிறது அந்த சைடு போகும்போது 1/2 ஆயிரும். 22ங்கிற அந்த சைடு போகும்போது 1/22 ஆயிரும். அதே மாதிரி 5ங்கிறது அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்னா 1/5 ஆயிரும். ஸோ இப்போ கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 22யும் 5500 கேன்சல் பண்ணலாம். எதால கேன்சல் பண்ணலாம்? 11ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 11s are 22. இங்கே 5 11s are 65. 0 0 போட்டுக்கலாம். திரும்ப 5ஆல கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து 100. அதுக்கப்புறம் 2ஆல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 50. மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 25. ஸோ x² = 25 வருது. இப்போ உங்களுக்கு x வேணும்னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 5. ஸோ x = 5ன்னு கிடைச்சிருச்சு. நம்மளுக்கு என்ன வேணும்? ஆரமும் உயரம் தான் வேணும் இல்லையா? ஸோ இந்த ரெண்டையும் கொண்டு போய் அதில் பிரதியிடணும். ஸோ ஆரம் = எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5xன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஆரம் 5xனா அதில் எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 5 5s are 25 சென்டிமீட்டருங்கிறது தான் ஆரம். அதே மாதிரி உயரம்ங்கிறது எதுக்கு சமம்? 7xக்கு சமம். ஸோ 7 × xக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க 5ன்னு. ஸோ 7 5 35 சென்டிமீட்டருங்கிறது தான் உயரம். ஸோ ஆரமும் உயரம் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்து தேர்ட் சம் பாருங்க. தேர்ட் சம் என்ன அப்படின்னா பயிற்சி 7.1லயே 9வது சம்மா இருக்கக்கூடிய சம்மு. இது ஜூலை 2024 கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களா. உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூச ரூபாய் 0.14 வீதம் செலவாகும். அதாவது உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணம் ஒண்ணு இருக்குது. அதுல ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு வர்ணம் பூசுறதுக்கு 14 பைசா செலவாகும்னா அதுக்கு மொத்தமா முழுமையாக வர்ணம் பூச எவ்வளவு செலவாகும் கேட்டிருக்காங்க. அதனுடைய உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ வர்ணம் பூசணும் அப்படின்னாலே அதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். நம்ம பரப்புக்கு தானே நம்ம வர்ணம் பூசுவோம். அதனால இதுக்கு மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டீடைல் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உட்புற விட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம உட்புற ஆரம் கண்டுபிடிக்கணும். உட்புற விட்டம் எவ்வளவு சென்டிமீட்டர்? 20 சென்டிமீட்டர். அப்படின்னா உட்புற ஆரம் கண்டுபிடிக்கணும். உட்புற ஆரம்னா என்னன்னா ஸ்மால் ஆர். ஸ்மால் ஆர் = விட்டத்துல பாதி தானே ஆரம். ஸோ 20/2 = 10 சென்டிமீட்டர். அதே மாதிரி வெளிப்புற விட்டம் கொடுத்துருக்காங்க. வெளிப்புற விட்டம் எவ்வளவு சென்டிமீட்டர்? 28 சென்டிமீட்டர். அப்படின்னா வெளிப்புற ஆரம் கண்டுபிடிக்கணும். வெளிப்புற ஆரம்னா R = இந்த விட்டத்துல பாதி. 28ல பாதி எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். ஸோ உட்புற ஆரமும் வெளிப்புற ஆரமும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த உருளை வடிவ அரைக்கோள வடிவ கிண்ணம் இருக்கு இல்லையா? அதோட மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஸோ மொத்த புறப்பரப்பு = ஃபார்முலா என்னன்னா π × 3r² + r² சதுர அலகுகள். சரிங்களா? ஸோ இப்போ இதுல மதிப்புகளை பிரதியிடலாம். பையோட மதிப்பு என்ன? 22/7 × 3 × R என்ன? 14² + ஸ்மால் r என்ன? 10². சரிங்களா? ஸோ = 22/7 × இதை 3 × 14ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னா 196 + 10ஓட ஸ்கொயர் எவ்வளோன்னா 100 = 22/7 × 22/7 இதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க. 6 3s are 18, ரிமைண்டர் 1, 9 3s are 27, 28, ரிமைண்டர் 2, 1 3 3, 3 + 2 5 + 100. அப்போ 22/7 இது ரெண்டையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 688 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 7ஆல டிவைட் பண்ணலாம். அது 7ஆல கேன்சல் பண்ணிட்டு 22ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ 688 ஃபர்ஸ்ட் 22ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 2 8 are 6 ஸோ 15,136 வருது. இதை நீங்க 7ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 15க்குள்ள எவ்வளவு 7 இருக்குன்னு பாருங்க. 2 7s are 14, ரிமைண்டர் 1 11, 177, ரிமைண்டர் 4 43 அப்படின்னா 6 7s are 42, ரிமைண்டர் 1 16, 2 7s are 14, ரிமைண்டர் 2 இருக்கும். 2க்குள்ள 7 வராதுங்கிறதுனால இங்க பாயிண்ட் வச்சுட்டோம். ஸோ 20 ஆயிரும். 20க்குள்ள 2 7s are 14, ரிமைண்டர் 6 வரும். 6க்குள்ள 16 வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால ஆல்ரெடி பாயிண்ட் வச்சதுனால 0ன்னு போட்டுக்கிட்டோம்னா 60க்குள்ள 8 7s are 56, ரிமைண்டர் 4 40னா 5 7s are 30. இப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தா போதும்.
ஸோ தேர்ட் டிஜிட் எழுதியிருக்கு, அதை வச்சு செகண்ட் டிஜிட்டை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது 5 இருக்கிறதுனால இதை 9 மாத்திக்கலாம். 2162.29 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் மொத்த புறப்பரப்பு. நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இதுல 1 சதுர மீட்டருக்கு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வர்ணம் பூசுறதுக்கு வந்து 14 பைசா செலவாகும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதலாம். சரிங்களா? ஒரு எவ்வளோன்னா 0.14 ருபீஸ். இப்போ நம்மளுக்கு மொத்தமா எவ்வளவு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குதுன்னா 2122.29 இருக்கு. ஸோ வர்ணம் பூச ஆகும் மொத்த செலவுன்னு எழுதிக்கலாம். இருக்கக்கூடிய மொத்த புறப்பரப்போட ஆன்சரையும் இந்த 0.14 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 302.7206 வருது. அதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் எழுதுனா போதும். ஸோ ரூபாய் 302.72 பைசா. இது இதோட ஆன்சர்.